வணக்கம். ராஜா கிரியேஷன் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்று 8ஆம் தேதி பிறந்தவர்களுடைய ஜாதகத்தை பார்ப்போம். 8ஆம் தேதி பிறந்தவர்கள் ரொம்ப தைரியமானவர்கள். முதல்ல யாருக்கும் பயப்படாதவர்கள். இவர்கள் எதை தொட்டாலும் அதை முடிக்காமல் விட மாட்டார்கள். இந்த ஜாதகங்கள் மேக்சிமம் அரசியல்வாதிக்கு உண்டான ஜாதகம். நீங்கள் அரசியல்வாதியோடு இணைந்து இருந்தால் உங்களுக்கு வருங்காலத்தில் அரசியலில் ஒரு இடம், முக்கியமான இடம் காத்து கொண்டிருக்கிறது. 8ஆம் நம்பர் பிறந்தவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் உண்டு. அரசியலில் சேர்ந்தாங்கன்னா ஒரு பதவி, பட்டம், நல்ல புகழ்ச்சி இது கண்டிப்பாக கிடைக்கும். ரெண்டாவது, நீங்கள் அரசியல்வாதிகளோடு சம்மந்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னால் தொழிலில் உதவி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் பொதுமக்களுக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஜாதகம் இது. உதவி பண்ணக்கூடியவர்கள் 8ஆம் நம்பர்கள். எல்லாரும் 8ஆம் நம்பர் பிறந்தவர்கள் ஏமாளின்னு சொல்லுவாங்க. அதுதான் தப்பு. அவங்களுடைய சாமர்த்தியமான செயல், அவங்கள மாதிரி ஒரு நேர்த்தியான செயல் யாராலையும் செய்ய முடியாது. அம்மா அப்பாவை விட்டு சிறிது காலம் வெளியூர்களில் இருந்து வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய வாய்ப்பு அமையும். சில வருஷங்கள் பிரிந்து இருக்கிற வாய்ப்பு இந்த நம்பருக்கு உண்டு. எந்த தொழில் வேணாலும் நீங்கள் நடத்தலாம், எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். யாருக்கும் பயப்படாமல் செய்யக்கூடிய நபர். உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லா பல வழியிலையும் வரும். நீங்கள் நரசிம்மரை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு வருங்காலம் சிறப்பாக அமையும். எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்கள் நரசிம்மரை போய் பார்த்தாலே உங்களுக்கு அனைத்தும் தீர்ந்துவிடும். உங்களுக்கு நீங்கள் யாரிடமும் உதவி போய் கேட்கணும்னு நிற்கிற அளவுக்கு வராது. உங்கள்கிட்ட தான் எல்லோரும் நிற்கிற அளவுக்கு இருக்கும். பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய தொடர்பு உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதனால் நீங்கள் பெரிய பெரிய அரசியல்வாதிகளை நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு பலவிதமான வேலையை ஈஸியாக முடிச்சுக்கலாம். நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட போய் கெஞ்சணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சாதாரண ஒரு அரசியல்வாதியை போய் பாருங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த தேவையை செஞ்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் ஜாதகத்துக்கு உண்டு. 8ஆம் நம்பர் நாட்டே ஆளக்கூடிய ஜாதகம். 8ஆம் நம்பர் நாட்டே ஆளக்கூடிய ஜாதகமாகும். அதனால் நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. வருங்காலத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. யாருக்கையும் கை நீட்டி நிற்கணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. அதாவது விபத்து சம்பந்தமானது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக செல்லுங்கள். ஏன்னா வாகனத்தில் விபத்துக்குண்டான வாய்ப்பு வருது. அதனால் வாகனத்தை ஓட்டும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. ரெண்டாவது, நீங்கள் ஓட்டிகிட்டு போங்க வாகனத்தை, அடுத்தவங்களை உட்கார வச்சு ஓட்ட விடாதீங்க. அதே உங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கே போனாலும் நீங்கள் ஒரு தனியான முடிவெடுங்க. யாரையும் நம்பி முடிவெடுக்க தேவையில்லை. உங்களுக்கு எந்த தொழில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் 8ஆம் நம்பரில் பிறந்தவங்க ஒரு ராஜதந்திரின்னு பேர். யாருக்கும் பயப்பட மாட்டீங்க, எந்த இதுக்கும் கலங்க மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு வருங்காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்படணும்னு தேவையில்லை. அதனால் நீங்கள் இப்போ நீங்கள் கடவுளை மட்டும் கும்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாமே இது உறுதுணையாக இருக்கும்.